ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய போர் பதற்றம் உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான நீர்ச்சந்தியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது மீண்டும் ஒரு போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள நேரடி மோதல்கள் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. இந்த திடீர் மோதலுக்கு ஒரு தொடர் நிகழ்வு காரணமாக அமைந்துள்ளது. கடந்த மே மாதம் 6ஆம் தேதி அமெரிக்க இராணுவம் ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலை தாக்கியதாக ஈரான் குற்றம் சாட்டியது. இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியதாக ஈரான் கருதியது. இதற்கான பதிலடியாகவே ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் இலக்கு வைத்து தாக்கியுள்ளது. ஈரான் இந்த தாக்குதலை மிகவும் திட்டமிட்டு நடத்தியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் மிக முக்கியமான டிஸ்ட்ராயர்ஸ் என்று சொல்கின்ற நாசகார கப்பல்கள் 3 தாக்கப்பட்டிருக்கிறது. USS ஸ்டாக்ஸ்டன் DDG-103, USS ராஃபேல் ஃபெலால்டோ DDG-115 மற்றும் USS மேசன் DDG-87 ஆகியவற்றை நோக்கி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரான் பயன்படுத்திய ஆயுதங்களை பொறுத்தவரை பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல்களை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், கடல் மட்டத்தில் இருந்து சற்று உயரத்தில் பறந்து வந்து தாக்கும் திறன் கொண்டவை, தற்கொலை ட்ரோன்கள், வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை கொண்டு கப்பல்களை சேதப்படுத்துவது. அமெரிக்க கப்பல்கள் கணிசமான சேதத்தை சந்தித்து பின்வாங்கியதாக ஈரான் ஊடகங்கள் கூறினாலும் அமெரிக்கா இதனை மறுத்துள்ளது. அமெரிக்காவின் தற்காப்பு மற்றும் பதிலடி. அமெரிக்க மத்திய கட்டளை அலுவலகமான சென்டகாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானின் தாக்குதல்களை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்ததாக கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணைகளின் நடுவானிலையை இடைமறித்து அளித்ததாகவும் அமெரிக்க வீரர்கள் அல்லது கப்பல்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானின் தாக்குதலுக்கு காரணமான இடங்கள் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. குறிப்பாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஏவுதளங்கள், இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள், புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள், பிராந்திய மற்றும் சர்வதேச பாதிப்புகள். இந்த மோதல் வரும் இரு நாடுகளுக்கு இடையேயானது மட்டுமல்ல, முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் பாதித்துள்ளது. பந்தர் அப்பாஸ் மற்றும் கிஷும் தீவு ஈரானின் இந்த முக்கிய பகுதிகளில் பெரும் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இது போரின் தீவிரம் பொதுமக்களின் வாழிடங்களுக்கு அருகாமையில் செல்வதை காட்டுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா எண்ணெய் முனையம் அருகே தாக்குதல் நடந்ததாக கூறப்பட்டது. இது கச்சா எண்ணெய் விலையில் பெரும் ஏற்ற இறக்கத்தை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடல் போக்குவரத்து முடக்கம். உலக அளவில் 20%க்கும் அதிகமான எண்ணெய் போக்குவரத்து இந்த ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது. இங்கு போர் மூழ்வது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் அபாயம் உள்ளது. அமெரிக்கா தனது ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் மூலமாக கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு விரும்புவதாக கூறுகிறது. மறுபுறம் தனது பிராந்திய உரிமைகளை நிலைநாட்டப் போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுக்கிறது. இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தீவிரமாக தாக்கி வரும் நிலையில் இது ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறாமல் இருக்க ராஜதந்திர ரீதியிலான தலையீடுகள் மிக அவசியமாகிறது. தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு வெடிமருந்து கிடங்காக மாறியுள்ளது. எந்த ஒரு சிறிய தவறும் மிகப்பெரிய அழிவுக்கு வித்திடக்கூடும் என்பதே தற்போதைய கள யதார்த்தமாகும். ஹார்முஸ் ஜலசந்தி என்பது வெறும் கடல் வழிப்பாதை மட்டுமல்ல, அது உலக நாடுகளின் எரிசக்தி தேவையை தீர்மானிக்கும் ஒரு மிக முக்கியமான சொக் பாயிண்ட். சமீபத்திய ஈரானிய அமெரிக்க மோதல்கள் இந்த பாதையின் முக்கியத்துவத்தை மீண்டும் உலகிற்கு உணர்த்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியின் மூலோபாய முக்கியத்துவம். ஓமன் மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே அமைந்துள்ள இந்த குறுகிய நீர்ச்சந்தி பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் அரபிக்கடலுடன் இணைக்கிறது. உலக அளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 21% முதல் 30% வரை இந்த பாதை வழியாகவே செல்லுகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈராக் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு இதுவே பிரதான வழியாகும். இயற்கை எரிவாயு. கட்டார் நாட்டின் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முழுமையாக இந்த பாதையை சார்ந்தே உள்ளது. ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் மற்றும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ள ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்பது அமெரிக்கா தனது நட்பு நாடுகளின் வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்துள்ள ஒரு இராணுவ நடவடிக்கையாகும். அமெரிக்கா தனது USS டட்டூன் போன்ற நவீன ஏவுகணை நாசகாரி கப்பல்கள் இங்கு நிலைநிறுத்தியுள்ளதுடன் நோக்கம் ஈரானின் கடல்வழி கொரில்லா தாக்குதல்களை தடுப்பதே ஆகும். சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி இந்த பாதையில் சுதந்திரமாக கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என அமெரிக்கா வாதிடுகிறது. ஈரானின் ஏவுகணை அரசியல். ஈரான் நீண்ட காலமாகவே மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிடுவோம் என்று எச்சரித்து வருகிறது. தாக்குதல் நுணுக்கம். ஈரான் தனது நிலப்பரப்பிலிருந்து ஏவக்கூடிய 100 அல்லது கதிர் போன்ற அதிநவீன கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. பந்தர் அப்பாஸ் தளம். ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அந்த நாட்டினுடைய கடற்படை தலைமையகமாக செயற்படுகிறது.
இங்குதான் அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக காணொளிகள் குறிப்பிடுகிறது. உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் விளைவுகள். இந்த பகுதியில் ஒரு முழு அளவிலான போர் மூண்டால் ஏற்படும் பாதிப்புகள் கற்பனைக்கு எட்டாதவை. எண்ணெய் விலை உயர்வு. ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு வாரம் முடக்கப்பட்டால் கூட உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $150 தாண்டும் அபாயம் உள்ளது. எரிசக்தி விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து உலகெங்கிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். இந்த பகுதியில் பயணிக்கும் கப்பல்களுக்கு காப்பீட்டு கட்டணம் தற்போது பல மடங்கு அதிகரித்துள்ளது. இது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கிறது. பிராந்திய கூட்டணிகளின் மாற்றம். இந்த மோதலில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளன. ஒரு புறம் ஈரானுடன் சுமூகமான உறவை பெற முயன்றாலும் மறுபுறம் அமெரிக்காவின் பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிடாவிட்டாலும் ஈரானின் வளர்ந்து வரும் இராணுவ வலிமை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மோதலானது வரும் 2 நாடுகளின் ஈகோ மோதல் அல்ல. இது உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் கடல்சார் ஆதிக்கத்திற்கான ஒரு நீண்டகால போராட்டம். அமெரிக்காவின் தொழில்நுட்ப வலிமையும் ஈரானின் புவியியல் சாதகமும் ஒன்றையொன்று மோதிக்கொள்ளும் இந்த சூழலில் ஒரு சிறிய தவறு கூட 3ஆம் உலக போருக்கான விதையாக மாறக்கூடும். அமைதி பேச்சுவார்த்தைகள் மட்டுமே இந்த பாதையை நிம்மதி பாதையாக மாற்ற முடியும். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள இந்த நேரடி இராணுவ மோதலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை அல்ல. இது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒரு பாரிய எச்சரிக்கையாகும். உலக எரிசக்தி தேவையில் பெரும்பகுதியை பூர்த்தி செய்யும் ஒரு பாதையில் அதிநவீன ஏவுகணைகளும் கொலை ட்ரோன்களும் பயன்படுத்தப்படுவது சர்வதேச சமூகத்தை ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ராஜதந்திரத்தின் தோல்வியும் இராணுவ ஆதிக்கமும். மே 6 அன்று நடந்த எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதலும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாசகாரி கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலும் இந்த பகுதியில் நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை உணர்த்துகிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தனது பிராந்திய வலிமையை நிரூபிக்க முயற்சிப்பதும் அதற்கு பதிலடியாகவே அமெரிக்காவின் சென்டகாம் ஈரானிய நிலப்பரப்பிற்குள் துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதும் இருதரப்பும் பின்வாங்க தயாராக இல்லை என்பதை காட்டுகிறது. பொருளாதார தற்கொலைக்கான அச்சம். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் உலக கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அதன் விலை கட்டுக்கிடங்காமல் உயரும் அபாயம் உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்களின் எண்ணெய் முனையங்கள் அருகே தாக்குதல்கள் நடப்பதாக கூறி சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியிருப்பது இந்த பதற்றம் ஒரு பெரிய பிராந்திய போராக மாறுவதற்கான அறிகுறி என்றும் சொல்லிக் கொள்ளலாம். தற்போது பந்தர் அப்பாஸ் மற்றும் ஹிஷம் தீவு போன்ற பகுதிகளில் நிலவும் போர் முகங்கள் இன்னும் சில நாட்களில் அண்டை நாடுகளுக்கு பரவக்கூடும். அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு அளிப்பதாக கூறினாலும் அது ஈரானுடனான நேரடி மோதலை தீவிரப்படுத்தவே செய்கிறது. இந்த ஒரு நவீன போரில் வெற்றியாளர் என்று எவரும் இல்லை. மாறாக உலக பொருளாதாரமும் அமைதியான வாழ்வை தேடும் பொதுமக்களுமே பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும்.